Hi, hello everyone. I am Vel Murugan. I hope all are fine. ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ரீவியஸ் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனல் அப்படிங்கிறது நம்ம அந்த சேனலில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம எல்லாருமே லைஃப்பில் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது நீங்கள் லைஃப்பில் நமக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி லைஃப்னா என்ன அப்படிங்கிறத நம்ம நீங்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நீங்கள் லைஃப் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சிக்காமல் அதுக்கு ஒரு மீனிங் தெரியாமல் இன்றைக்கி நிறைய நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க லைஃப்பை பற்றி யோசிச்சு நம்மளோட டைம் அப்படிங்கிறத வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட் லைஃப் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கோம். லைஃப் அப்படிங்கிறதுக்கிட்டோம் அப்படின்னாக்க நீங்கள் நம்ம யோசிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா லைஃப்புங்கிறத நம்ம சின்னதாக சிம்பிளாக தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போ நமக்கு பர்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இருந்திருக்கும். அப்போது அந்த பர்த்லேருந்து நம்மளோட எண்ட் ஆஃப் த டெத் அப்படிங்கிற ஒரு பீரியட் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க நீங்கள் லைஃப்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த பர்த்துக்கு முன்னாடி நமக்கு லைஃப் அப்படிங்கிறது இருந்துச்சா அப்படின்னா கிடையாது. அதே மாதிரி அந்த டெத் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் நமக்கு லைஃப் இருக்கா அப்படின்னா கிடையாது. அப்போ அந்த இடைப்பட்ட ஒரு பீரியட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க லைஃப் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ அந்த லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு 22-25 இயர்ஸ் அப்படிங்கிறது நம்ம எஜுகேஷனுக்காகவே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னாக்க ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அதாவது கல்விக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அப்போ அந்த 25 இயர்ஸ் அப்படிங்கிறது நான் என் லைஃப்பில் பெருசாக சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறத நோக்கி நான் என்ன பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னாக்க எஃபோர்ட் போட்டிருக்க மாட்டேன். ஆஃப்டர் தட் அந்த 25 ஏஜுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நோக்கி நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னாக்க ரொம்ப எஃபோர்ட்ஸாக இருக்கட்டும், ஒர்க்காக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே போடுறோம். பட் அதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குதா அப்படின்னா கிடையாது. ஏன் நமக்கு இன்றைக்கி நிறையா சக்ஸஸ் கிடைக்கிறதில்ல அப்படின்னாக்க இன்றைக்கி நம்ம சக்ஸஸ் அப்படின்னா என்னங்கிறதே நம்ம இன்னும் புரிஞ்சிக்காமல் இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி இன்னொருத்தவங்க சொல்கிறத தான் நம்ம சக்ஸஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி சக்ஸஸ்ன்னு போயிட்டு நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்டோம்னாக்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. இதுதான் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எதுதான் சக்ஸஸ் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்குள்ளேயே நம்ம லைஃப்பில் இன்னும் ஒரு பாதி பீரியட் அப்படிங்கிறது என்ன பண்ணிடுது அப்படின்னாக்கா போயிடுது. ஸோ அப்போது லைஃப்பில் சக்ஸஸ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க நம்ம லைஃப்பில் நம்ம ஃபேமிலியில் நமக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ், நமக்கு இருக்கக்கூடிய கடன், நம்மளுடைய மந்த்லி எக்ஸ்பென்சிவ் இதெல்லாம் தான் என்ன அப்படின்னாக்க நமக்கு தேவையாக இருக்கக்கூடிய சக்ஸஸ்ன்னு இருக்கும். ஸோ அப்போ இந்த சக்ஸஸ்க்கு நமக்கு என்ன நம்ம இதை எப்படி நம்ம போயிட்டு அதை அச்சீவ் பண்ணுறது, அப்போ அதுக்கான ஒரு எப்படி சொல்கிறதுனாக்கா அதுக்கு தேவையான ஒரு பிளான் அப்படிங்கிறத நம்ம மேக் பண்ணி அதில் தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணணும். ஏன்னா இன்னொருத்தவங்க சொல்கிற சக்ஸஸ் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க இன்றைக்கி எடுத்துக்கிறோம். இன்றைக்கி நம்ம எலான் மஸ்க்கு டஃப் கொடுக்கணும், இல்லை அம்பானி அதானிக்கு டஃப் கொடுக்கணும், இந்த மாதிரி அது டஃப் கொடுக்கறதுக்கு பேர் தான் சக்ஸஸ்ன்னு நினச்சிட்ருக்கோம். பட் அது கிடையாது சக்ஸஸ். நமக்கு நான் சொன்ன மாதிரி நம்மளோட கமிட்மெண்ட்ஸ், கடன், நம்மளோட மந்த்லி எக்ஸ்பென்சிவ் இதை இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணாலே நம்ம என்ன பண்ணிடலாம்னாக்கா லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணிடலாம். ஏன்னா சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சிறு துரும்பும் பல்குத்த உதவும், சிறு துளி பெருவெள்ளம். அப்போது இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இந்த சின்ன விஷயங்களை கம்ப்ளீட் பண்ணுறது, இந்த சின்ன விஷயங்களை வந்துட்டு நான் அச்சீவ் பண்ணுறது, இது ஒரு நாள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிற விஷயத்த கொடுக்கும். அப்போது இன்னைக்கு நான் லைஃப்பில் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னாக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸை ஃபஸ்ட்டு எப்படி நான் கிளியர் பண்ணி வெளியே வருது அப்படிங்கிறது தான் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ரியல் சக்ஸஸ் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ அப்போ அந்த சக்ஸஸ்க்கு நம்ம என்ன மாதிரி வேலை போகணும், அதுக்கு நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தேவை அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளோட பேஜ் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் இதை பற்றின லைஃப் மோட்டிவேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபினான்ஸாக இருக்கட்டும், இல்லை மணியை பற்றின இன்னும் நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அப்கமிங் டேஸில் நம்ம பார்க்கலாம். அண்ட் நம்ம பேஜோட எப்பயுமே கனெக்டில் இருங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ ஸோ மச்.